டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 7.5%க்கான ரிசர்வேஷனுக்கு டைரெக்டாக 13/8/2026 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சு கம்ப்ளீட் டேட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி 2027 ஒரு கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டு 7.5%ல் எடுக்கணும், ப்ரைவேட் காலேஜஸில் எடுக்கணும், பிடிஎஸ் வந்து எடுக்கணும்னா என்ன மாதிரி நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், இப்போ என்ன வந்திருக்கு, நெக்ஸ்ட் இயருக்கு என்ன வரும் அப்படின்றத தான் டீட்டெயில்டு அனலைசிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சேனல்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. இப்ப நம்ம இந்த பார்த்தோம்னா தமிழ்நாடு 7.5% கோட்டா மெடிக்கல் அட்மிஷன்ஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோல ஃபுல்லா வந்து அனலைஸ் பண்ண போறோம். ரவுண்ட் 1 கட் ஆஃப் அனலிஸ்ட். ஏன்னா இப்போ முடிஞ்சிச்சு, ரவுண்ட் 1 முடிஞ்சிச்சு. கம்யூனிட்டி மேட்ரிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் பேஸ் லைன் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் நம்மளுக்கு வந்து சீட்ஸ் எவ்வளோ வந்து நம்மளுக்கு இதில் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா 614 சீட்ஸ் வந்து கொடுத்தாங்க. பார்ட்டிசிபேஷன் இன்ஸ்டியூஷன் அப்படி எடுத்துகிட்டா கிட்டத்தட்ட 81, 60 மெடிக்கல், 21 டென்டல் சேர்த்து பார்த்தீங்கன்னா 81 இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. த ஃபினான்ஷியல் ஷீல்டு ஆஃப் தி 7.5% கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 100% வந்து யார் பே பண்ணுறா? கவர்மெண்ட் பே பண்ணுறா. நாட் ஓன்லி டியூஷன் ஃபீஸு, அதர் ஃபீஸுன்னு சொல்லக்கூடிய எல்லாமே இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஃபீஸாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லேப் லைப்ரரி ஃபீஸாக இருக்கலாம், மெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கு இருக்கக்கூடிய ஃபீஸ், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா யார் பே பண்ணுறாங்க? கவர்மெண்ட் வந்து பே பண்ணுறாங்க. இது 2021 இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது வரைக்கும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 12 வரைக்கும் என்ன எதில் படிச்சிருக்கணும்? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். அவங்களுக்கு தான் இந்த 7.5% டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்கும், அந்த சீட்ஸில் 7.5% வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காக ஒதுக்கப்படுது சீட்டு? இந்த 6லேருந்து 12 படித்த மாணவர்களுக்காக ஒதுக்கப்படுது. இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 100% நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட் ஓன்லி டியூஷன் ஃபீஸ், ஆல் த ஃபீஸ், என்னெல்லாம் ஃபீஸ் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் கலெக்ட் பண்ணுறாங்களோ எல்லாமே யார் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பே பண்ணுறாங்க. இப்போ 614 சீட்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலில் 614ல் 510 வந்து எம்பிபிஎஸ் சீட்டும், 104 சீட் வந்து பிடிஎஸ் சீட்டும். இது இன்க்ளூசிவ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜ். எது இருந்தாலும் பசங்க எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா ஃபீஸுமே கவர்மெண்ட் வந்து பே பண்ணுறாங்க. இதில் 335 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், 335 வந்து கவர்மெண்ட் மெடிக்கலில் வரும், 175 வந்து செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் காலேஜஸ். இந்த டோட்டல் 510ல் 335 கவர்மெண்ட் சீட்டும், 175 வந்து செல்ஃப் ஃபினான்சிங்கு ப்ரைவேட் காலேஜஸ், அந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டி எல்லாமே சேர்த்து 175ல் வரும். தென் 104ல் பிடிஎஸ் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம 3 காலேஜ் இருக்குது. அதில் 16 கவர்மெண்ட் டென்டல் சீட்டு, அப்புறமா 88 ப்ரைவேட் டென்டல் காலேஜ் சீட்ஸும் இதில் வந்து ஆட் ஆகுது. அப்போ 104 சீட்ஸு இது ரெண்டுமே வந்து ஸ்பிளிட் அப்பில் இருக்குது. இதில் நம்ம 45 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன 45 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா ஓசி கேட்டகரியில் முடிஞ்சது கட் ஆஃப் அப்படின்னு 491. இதுவே வந்து அதர் கம்யூனிட்டி அப்படின்னா எஸ்சி எல்லாம் லாஸ்ட்டில் முடிஞ்சது வந்து 446. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த 45 மார்க் வந்து டிஃபரன்ஸ் வந்து இருக்குது. டாப் ஸ்கோர் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த வருஷம் எஸ்சி கேண்டிடேட் தான் வாங்கியிருக்காங்க. 599 வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ். இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய எஸ்சி கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 599 டாப் ஸ்கோரு. பயங்கரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம், எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கப்பா இந்த குழந்தைங்க அப்படின்ட்டு. ரேங்க் 1 ஜென்ரல் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் த 7.5% கோட்டாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் 1 ஜென்ரலில் எடுத்திருக்காங்க. இந்த இன்ஸ்டியூஷன் அப்படின்னா இந்த குழந்தைக்கு யாருக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் வந்து கிடைச்சிருக்கு. எம்எம்சியில் தான் இந்த குழந்தைக்கு வந்து கிடைச்சிருக்கு. 7.5% ரிசர்வேஷனில் எமர்ஜ்டு தி எஸ்சி community is securing the most covered seat in the state and scoring a massive 108 marks above the highest category cut off. highest category cut off எவ்வளோ? 491. இதில் இருந்து அடித்து தூக்கி எவ்வளோ வந்து ஜாஸ்தி வாங்கியிருக்காங்க? 108 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க் வாங்கி அதுவும் வந்து ஓசி சீட்டை தட்டியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம். இதில் எம்பிபிஎஸ் சீட் கேப்சர் பை கம்யூனிட்டி வைஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா எம்பிசி டிஎன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் 205 சீட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 40% ஆஃப் த டோட்டல் சீட்ஸில் வந்து எம்பிசி டிஎன்சி வாங்கியிருக்காங்க. பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 170 சீட்ஸும்,
தென் வந்து எஸ்சி கேண்டிடேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 88 சீட்ஸு, பிசிஎம்மில் வந்து 24 சீட்ஸு, எஸ்சிஏக்கு வந்து 15 சீட்ஸு, தென் வந்து எஸ்டிக்கு வந்து 6 சீட்டு, ஓசி கேட்டகரியில் வந்து 2 சீட்டு தான் வந்து இதில் வந்து எடுத்திருக்காங்க. ரைட். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா அந்த டெஃபினட் எம்பிபிஎஸ் கட் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கம்யூனிட்டி ஓசியில் வந்து 491 முடிச்சிருக்கு. அவங்களுடைய ரேங்க் அப்படின்னா 246. எதுக்கு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம்னா இந்த வருடம் இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் 2027க்கு யாரா ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கோலை செட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன மார்க் இருந்தால் பேஸ் லைன் நல்லா இருக்கும், எது இருந்தால் நம்மளுக்கு சேஃபர் ஜோனாக இருக்கும் அப்படின்றது ஒர்க் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான வீடியோ. அதனால் யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க 7.5% 6லேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அடுத்த வருடம் கரெக்டாக பிளான் பண்ணுறதுக்கு அவங்களால ஒர்க் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். தென் எம்பிசி டிஎன்சி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 476 அவங்களுடைய ரேங்க் என்னவா இருக்குது, 380 இருக்குது. பிசி கேட்டகரியில் 456 இருக்குது. அவங்களுடைய கேட்டகரி ரேங்க் வந்து இவங்களுடைய ஜென்ரல் ரேங்க் வந்து 580 இருக்குது. பிசிஎம் கேட்டகரி 454 முடிஞ்சிருக்கு. ஜென்ரல் ரேங்க் எடுத்தோம்னா 602. எஸ்டி கேட்டகரியோட ரேங்க் எடுத்துக்கிட்டோம்னா 644 மார்க் 451 முடிச்சிருக்கு. எஸ்சிக்கு வந்து 446 720 வந்து ரேங்க் முடிஞ்சிருக்கு. இன்னும் 720 மார்க் மாதிரி இருக்குன்னா 720 வந்து ஜென்ரல் ரேங்க்ல முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏக்கு 446 718. இப்போ எஸ்சிஏக்கும் எஸ்டிக்கும் பார்த்தோம் அப்படின்னா எஸ்டியோட கட் ஆஃபே வந்து ஹையர் கட் ஆஃபாக வந்து நம்மளுக்கு இருக்கு. 446. இது வந்து பார்த்தீங்கன்னா 451 5 மார்க் எஸ்டியோட கட் ஆஃப் ஜாஸ்தி இருக்குது எஸ்சிஏ கேண்டிடேட்டை பார்க்குறப்ப. அப்போ உங்களுடைய இந்த ரேங்க்கை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த ரேங்க்குள்ளே நெக்ஸ்ட் இயர் நீங்கள் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கும் சீட்டை வந்து எடுக்க முடியும் அப்படின்றத தான் இந்த ஸ்லைடு வந்து உங்களுக்கு காட்டுது. கவர்மெண்ட் வித் செல்ஃப் ஃபினான்சிங் த்ரெஷ்ஹோல்டு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ஓசி கேட்டகரியில் நம்ம பார்த்தோம்னா கவர்மெண்ட் சீட்டாக இருந்ததுன்னா 510 491. இப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் என்ன ரேங்க் இருந்தால் நெக்ஸ்ட் இயருக்கு வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்குக்கு கிடைச்சது இந்த வருஷம், அடுத்த வருஷம் எனக்கு என்ன அப்படின்னு நம்ம ரேங்க் போன ஸ்லைடில் பார்த்தோம். 510 மார்க்ன்றது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்டும், 491ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் யாருக்கு ஓசி கேண்டிடேட்டாக இருக்கிறவங்களுக்கு. எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 491, இதுவே வந்து ப்ரைவேட் காலேஜ் வந்து 476 வரைக்கும் கிடைச்சிருக்கு. பிசி கேண்டிடேட் 469, தென் வந்து 456ன்றது ப்ரைவேட் காலேஜில் கிடைச்சிருக்கு. பிசிஎம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 465ன்றது கவர்மெண்ட் காலேஜும் 454ன்றது ப்ரைவேட் காலேஜஸ்லையும் கிடைச்சிருக்கு. எஸ்டி கேண்டிடேட் பொறுத்தவரைக்கும் 460 கவர்மெண்ட், 451 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட். எஸ்சிஏக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே இதில் தான் முடிஞ்சிருக்கு. 454ன்றது கவர்மெண்ட் காலேஜ், 446 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன். இந்த டெஃபினட் பிடிஎஸ் கட் ஆஃப் இப்போ நம்ம பார்த்தது வந்து எம்பிபிஎஸ் பார்த்தோம். பிடிஎஸ் என்ன ரேஞ்சில் சார் முடிஞ்சுது, என்ன மார்க்கில் சார் முடிஞ்சுது அப்படின்னு பார்க்குறப்ப கம்யூனிட்டியில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எம்பிசி டிஎன்சி வந்து 448 பிடிஎஸ் முடிஞ்சிருக்கு. அவங்களுடைய ஜென்ரல் ரேங்க்னு எடுத்துக்கிட்டோம்னா 491. எவ்வளோ சீட்ஸு மொத்தம் 53 சீட்ஸ் வந்து இதில் ஃபில் பண்ணியிருக்காங்க. பிசிக்கு கேண்டிடேட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா 440 முடிஞ்சிருக்கு. தென் அவங்களுடைய ஜென்ரல் ரேங்க் அப்படின்னு 794. அவங்களுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்னு எடுத்தோம்னா 27 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஆக்சுவலாக எம்பிசி டிஎன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% தான் சீட்டு. பட் எப்படி சார் இதில் ஜாஸ்தி வருது அப்படின்னா ஓசி சீட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து யார் டாமினேட் பண்ணுறாங்க 7.5% அப்படின்னா எம்பிசி ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 92.5% டாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இப்போ பிசிஎம் ஸ்டூடெண்ட் வந்து 440 முடிஞ்சிருக்கு. 802வது ரேங்க்கு. 4 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்டி கேட்டகரிக்கு 430 முடிஞ்சிருக்கு. 948 வந்து அவங்களுடைய ரேங்காகவும், ஒரு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 421 1053ன்றது ரேங்க்கு. தென் 15 சீட்ஸ் வந்து இதில் வந்து என்ன வந்து கொடுத்துருக்காங்க. தென் எஸ்சிஏக்கு 415 1129 4 சீட்ஸ். சார் என்ன சார் 933 ரேங்க் வரைக்கும் தானே கூப்பிட்டாங்க, நீங்கள் எப்படி சார் திடீர்னு வந்து 948 1053 1129 அப்படின்றத போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஜென்ரலாக எல்லாருக்குமே காமனில் வந்து 933 வரைக்கும் ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருந்தாங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, ரேங்க் கொடுத்துருந்தாங்க. இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க்குக்கு அட்டன் பண்ணுங்க அப்படின்ட்டு. அந்த ரேங்க்லேருந்து அந்த ரேங்க்குள்ளே அட்டன் பண்ணவங்க தான் இதனுடைய ரேங்காக வந்திருக்கு. ஆனால் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. கூப்பிட்டது இவ்வளோ தான், இவங்களுக்கெல்லாம் எப்படி கிடைச்சது அப்படின்னா கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா 933 இருந்தது. ரைட். ஓகே, இந்த கன்ஃபியூஷன் வச்சுக்க தேவை. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் வந்து அதனுடைய டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிசி கம்யூனிட்டியில் வந்து 456 மார்க், இது வந்து 440, கிட்டத்தட்ட 16 மார்க்ஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. இதுவே பிசிஎம்ல வந்து
454 எம்பிபிஎஸ் முடிஞ்சிருக்கு, 440 14 மார்க் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. 16 மார்க் பிசிக்கும் 14 மார்க் வந்து பிசிஎம்க்கு இருக்கு. எம்பிசி வந்து 476 448 அவங்களுக்கு 28 மார்க்ஸ் வந்து டிஃபரன்ஸ் வந்திருக்கு. எஸ்சிக்கு வந்து 446 எம்பிபிஎஸ்ல முடிஞ்சது, பிடிஎஸ் வந்து 421ல முடிஞ்சிருக்கு. இதுவே 25 மார்க் வந்து அவங்களுடைய டிஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். எஸ்சிஏக்கு 446ல எம்பிபிஎஸ் முடிஞ்சது, இங்க வந்து பார்த்தீங்கன்னா 415 டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட 31 மார்க். நிறைய பேர் எடுக்கல அப்படின்றத இதில் பார்க்க முடியுது. எஸ்டிக்கு வந்து 451 430ல முடிஞ்சிருக்கு, 21 மார்க் டிஃபரன்ஸ். இவ்வளோ மார்க்குன்னா பிடிஎஸுக்கும் நிறைய குழந்தைங்க வந்து ஃப்ரீயாக இருந்தால் கூட பிடிஎஸோட செலெக்ஷன் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு. அதனால தான் மார்க் இவ்வளோ கம்மி வந்திருக்கு. இப்போ 2024 வந்து நம்ம பேஸ் லைன் எடுத்துகிட்டு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2027க்கு போகிறப்ப என்ன மார்க்கு எனக்கு நான் செட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னா மினிமம் வந்து 500 மார்க்ஸ். இப்போ 462 48 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2024ல் இருந்தது. இது ரியாலிட்டி. இப்போ 2027க்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ மினிமம் கவர்மெண்ட் கோட்டாவை 100% அடிச்சே ஆகணும். அப்படின்னா 500 மார்க் அப்படின்றத மினிமம் மார்க் வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்களுக்கு வாங்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் வந்து படிக்கணும், இல்லை வந்து நான் வந்து 6லேருந்து 12 வரைக்கும் நான் கவர்மெண்ட்டில் தான் சார் நான் படிச்சிருக்கேன், எனக்கு 2027ல் எனக்கும் வந்து நான் இந்த மாதிரி சீட்டு வாங்கணும், எனக்கு வந்து பயங்கர ட்ரீம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, இப்போ இந்த பேஸ் லைனில் முடிஞ்சவங்க இப்போ 456ல் சீட்டு சில பேர் கிடச்சிருக்காரு, 455 453, எம்பிசியில் வந்து 475, எஸ்சியில் வந்து 445, எஸ்சியில் வந்து 445, எஸ்டியில் வந்து 450. இந்த மார்க் யாருக்கு இருக்கோ இந்த ஸ்டூடெண்ட்ஸு ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிபீட்டர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரும். உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் மெஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸை மட்டும் பே பண்ணி நீங்கள் ஆர்ஜிஆரில் ஃப்ரீயாக ஸ்பெஷல் ரிபீட்டர்ஸில் ஜாயின் பண்ணலாம். ஒன்லி 5 மெம்பர்ஸ். ரைட்டாக இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இதில் விட்டுட்டோம் ஆனால் அடுத்த வருஷம் நான் எடுத்தே ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். திருப்பி நல்லா பார்த்துங்க. பிசி 455 இருந்ததுன்னா எலிஜிபிள், பிசிஎம் 453 இருந்ததுன்னா எலிஜிபிள், எம்பிசி 475 இருந்ததுன்னா எலிஜிபிள், எஸ்சிக்கு வந்து 445 இருந்ததுன்னா எலிஜிபிள், எஸ்சிஏக்கு 445 இருந்தால் எலிஜிபிள், எஸ்டிக்கு வந்து 450 இருந்தால் எலிஜிபிள். இந்த கேண்டிடேட்டு ஆர்ஜிஆரில் ஸ்பெஷல் ரிபீடியஸில் படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க நம்ம வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் 100% ஃப்ரீயாக கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்? டியூஷன் ஃபீஸு 100% ஃப்ரீ. ஆனால் அந்த மார்க்குக்கு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுங்கள். 5 ஸ்டூடெண்ட்டுக்கு ஆர்ஜிஆரில் 2027ல் நீங்கள் சீட்டு எடுக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸு நீங்கள் பே பண்ணாலும் சரி, இல்லை வெளியில் இருந்து வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சொந்தமாக வந்து இங்கே படிச்சுக்கிட்டாலும் சரி, நீங்கள் வேறு எதனா ஹாஸ்டலில் தங்கி படித்தாலும் சரி, ஆர்ஜிஆர் இஸ் ரெடி டு ஹெல்ப் யூ. ஓகே, இந்த நியூஸ் வந்து ரொம்பவே முக்கியமான நியூஸு. இதை வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் நம்ம வந்து டியூஷன் ஃபீஸு கம்ப்ளீட் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. we are ready to help the community who are studying 6 to 12 அப்படி படித்து மார்க்கும் ஐயோ எனக்கு 1 மார்க்கில் போயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படுறவங்கள அடுத்த வருஷம் அட்டகாசமாக 500 மார்க் அடித்து நம்ம சீட்டை தூக்கலாம். ஓகேவா? ரைட்டா? பார்க்கலாமா? எதனா உங்களுக்கு கன்ஃபியூஷனோ கிளாரிட்டியோ டவுட்டோ இருந்தால் 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ.